ஹாய். இன்றைக்கி ஒரு விஷயம் என்னென்னா, ஃபுட்டு சீஃபேராருக்கும் ஃபுட்டுக்கும் ரொம்ப பிரச்சனை. சீஃபேரில் எனக்கும் ஃபுட்டுக்கும் ரொம்ப பிரச்சனைங்க. வந்தையிலேருந்து இன்றைக்கி ஒரு 35 நாள் ஆச்சு. 2 நேரம் பருப்பு சோறு, கூடி போனால் அந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் உருளைக்கிழங்கு பொரிச்சு வைக்கிறான். செத்துட்டேன், முடியல, வாழ முடியாத நிலமை. பழைய 3 ஷிப்லேயும் நல்ல சாப்பாடு, அதனால் குக்கு. ஃபஸ்ட்டு ஷிப்பில் நல்ல சாப்பாடு, இந்தியன் குக்கு. கத்தாரில் வேலை பார்த்தேன், நல்ல சாப்பாடு, பட் சண்டை போடுவோம், நல்லா இல்லை அப்படின்ட்டு. செகண்ட் ஷிப்பு இந்தோனேஷியன் வசூல், ஓரளவு பரவாயில்ல, எங்களை சமைக்க விட்டாங்க. தரக்கூட ப்ரொவிஷனில் நீங்கள் சமைச்சிக்கோங்க, சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 1/2 கிலோ 1 கிலோ சிக்கன் தருவாங்க, மட்டனாக இருந்தாலும் அந்த மாதிரி நாங்கள் சமைச்சிக்கிடுவோம். வெங்காயம் உள்ளினா கிடந்துச்சு, அதனால் பிரச்சனை இல்லை, மசாலா பொடியெல்லாம் வாங்கியிருந்தோம். அதுக்கடுத்து உள்ள ஷிப்பு நல்ல ஃபுட்டு, ஒரு பிரச்சனை இல்லை. மெக்டோர்மெண்ட் வசூல் நல்ல வாழ்க்கை. இங்கே ஃபுல்லாக ஃபிலிப்பீன்ஸ், அது கொஞ்சம் வேறு ஒரு நாட்டில் உள்ளவங்க இருக்காங்க, லண்டனு, மெர்சியஸ், அந்த மாதிரி 2-3 நாட்டில் இருந்திருக்காங்க. இங்கே இந்தியன் 2 ஸ்டீவர்ட் அனுப்பிவிட்ருக்காங்க. 11 இந்தியன்ஸ் இருக்கும், 10 ஃபாரினர்ஸ் மிக்ஸ்ட் கூட இருக்காங்க. 2 ஸ்டீவர்டு ஒரு குக்கு இருக்காங்க. குக்கு பிலிப்பியன்ஸு, 2 ஸ்டீவர்டு இந்தியன்ஸு. பட்டு இந்தியன் ஃபுட்னா பருப்பு குழம்பு சோறு மாற்றாங்க. செத்து போயிட்டான். அந்த மாதிரி தான் நானும் போகுது. ஊருக்கு ஆர்டர் பண்ணேன், அது ஏதோ ஓடுது. சொத்துக்குள்ளே இருந்து ஆர்டர் பண்ணேன். பீஃப் ஊருக்கா, பீஃபு, ராலு ஸ்குட்டு 3 முடிஞ்சால் அந்த வீடியோ தனியாக போடுறேன், எடுத்து வச்சுருக்கிறேன், தனியாக போடுறேன். இன்றைக்கி ஒரு படம் பார்த்தேன், தீவண்டி. நம்ம தலைவனோட ஆள் பேர் மறந்து போச்சு, ஏதோ அவன் பேர் வந்து போச்சு. நல்ல படம் தீவண்டி, சரியான படம். அந்த அவன் சிரட் அடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த படம் அப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. பிறக்கும்போது சத்தம் போடாமல் இருந்தோன்னே அவங்க அம்மா சிரட்டை ஊதுனோன்னே சத்தம் வருது. இந்த மாதிரி சிரட் அடிக்கிறான். ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது அப்படியே ஆரம்பித்து ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒருத்தி லவ் பண்ணுறா, அதுக்கு அடுத்து இந்த குடியினால் கொஞ்சம் பிரச்சனை வருது. அப்படி இப்படின்ட்டு சிகரெட் அடிக்கிறனால மாத்திரம். படத்தை மோஸ்ட்லி அவங்க ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காண்டி 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் எடுத்திருந்தாலும் அதோட மொத்த கருத்துமே என்னென்னா, நீ சிகரெட்டு குடிச்சிட்டு என்ன கண்ட அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அவன் அந்த லாஸ்ட்டு சீன் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. அவனை கொண்டே ஒரு இடத்துல விட்டுறாங்க, அவனால் இருக்க முடியல, ரொம்ப பாடுபடுறான், எப்படியோ மீண்டு வந்துடுதான். அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா அந்த படத்தில் காட்டுவாங்க. தீவண்டி சரியான படம், ஒரு ஃபேமிலியாக பார்க்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல படம். நான் எடுத்திருக்காங்க, ஓரளவு பர்ஃபெக்டாக எடுத்திருக்காங்க. சீன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது, தெளிவாக வச்சுருக்கானுங்க. தேவையில்லாத சீன் எதுவும் இல்லை. தேவைக்காக ஒரு பாலிடிக்ஸ் உள்ளே இருக்கிற மாதிரி, அதான் கட்சியை வச்சு ஒரு இது கொண்டாந்துருக்காங்க. ஆனால் அதில் எந்த குறையில்லை, அதுவும் நார்மலாக தான் போகுது. எதுவும் படத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாமனா போல் ரொம்ப கிளியராக கொண்டு போயிருக்காங்க. அவன் வந்து சிகரெட் குடிக்காமல் இருக்க மாட்டான். அந்த மாதிரி இப்போ நாங்கள் சாப்பிடாமல் இருக்க முடியலங்கிற நிலமையில தான் நான். முடியாத நிலமைனா முடியாத நிலமை. போர்ட்டுக்கு போகும்போது பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம், வரல, கொண்டு வர முடியலை அப்படின்ட்டாங்க. ரொம்ப கொஞ்சம் மோசமான நிலமை. சாப்பிடாமலாம் இருக்க முடியும், ஏதோ கிடச்சா போதும்னு நினச்சிருந்தேன். இந்த ஷிப்புக்கு வரமுன்னா சந்தோஷம்னு ஒரு டிஎம் இங்கே இருந்திருந்தான். அவன்கிட்ட ஃபோன் போட்டு கேட்டிருந்தேன், என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. ப்ரோ சாப்பிட்டு மட்டும் வந்துடுறீங்க, வந்து சாப்பாடு எதிர்பார்க்காதானா. வந்தோடனே டாலு ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் இருந்தோன்னே ஓகே, இதில் என்ன பிரச்சனை, நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு நினச்சேன். முடியலை. அந்த மாதிரி தான் அந்த சிரட்டு குடிக்கிறதும் ரொம்ப கொஞ்சம் பிரச்சனையான விஷயந்தான். எனக்கு தெரிஞ்ச நிறைய வச்சுருக்காங்க, நானும் அப்பப்போ. பட் இன்னும் ஒழுங்காக இழுக்க தெரியாது அதை, பட் அடிச்சிருக்கிறேன். எங்கள் அப்பா நல்லா குடிப்பார். அந்த மாதிரி எதுக்கு ஒன்று கட்டான பிரச்சனை தான். இந்த சிவர் லைஃப்பில் ஒழுங்காக ஃபுட்டு வீட்டில் நான் நல்லா சாப்பிட்டுட்டு இங்கே வந்து சாப்பிடாமல் இருந்தால் வாழ முடியாது. ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக வீக்காக இருக்க மாதிரியே இருக்குது. நான் சாப்பிடுவேன், பருப்பு குழம்பு பார்த்தோன்னே வாங்கிட்டு வர மாதிரி இருக்கேன். எதுக்குன்னு தெரில. ஓகே ரைட்டு தான், அது கிடைக்காம நிறையா ஷிப்பில் தான் இருக்காங்க. இது கூட கிடைக்காம என் ஃப்ரெண்ட்ஸு லாஸ்ட்டாக ஒருத்தன் இருந்த ஷிப்பில் அப்படி தான், ஜென்ரல் கார்கோ. லாஸ்ட்டாக 3 மாதமாக ப்ரொவிஷன் வரல. அப்போ எப்படி இருந்திருக்கும். ஓடி போனால் 1 மாதம் வரலன்னா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் தீந்துடும். வெஜிடபிள்ஸு அதுக்கப்புறம் ஒரு 15 நாளில் இந்த மீட்டும் தீந்துடும். 3 மாதம் வரலன்னா கஷ்டம். அதை எப்படி தாக்கு பிடிக்காங்கன்னா தெரில. என்னால் தாக்கு பிடிக்க முடியல. இன்னும் ஒரு 45 நாள் இருக்குது கான்ட்ராக்டு. கன்ஃபார்ம் இறக்கிடுவாங்க. எதுவும் ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர் 15க்குள்ளே நான் இறங்கிடுவேன். பட்டு முடியலை, தாக்கு பிடிக்க முடியவில்லை. ஃபுட்டோட அந்த
அந்த ஒரு இம்பார்ட்டன் இப்போ தான் தெரியுது. லிமிட்டோடு சாப்பிட்ணும், அதாவது அந்த வெரைட்டியுமே லிமிட்டாக வச்சுக்கிடணுங்கிறது இப்போ தான் புரியுது. வீட்டில் போனோன்னா மட்டன் சிக்கன் அடித்து மாட்டுறது ஃபுல்லாக மசாலா போட்டு. இப்போ அந்த மசாலா இல்லை, மீட் தான் இருக்குது, பட் அவங்க அந்த பிலிப்பியன் ஸ்டைலு அந்த மாதிரி செய்கிறாங்க. இன்றைக்கி ஃபிஷ்ஷு நல்லா பொரிச்சிருந்தான். நான் பொரிக்கும் போது நான் பார்த்துட்டேன். பொரிச்சிட்டு சாஸு சுகரு என்னதே ஆட் பண்ணுறது, அதை வச்சோல்ல வாயில் வச்சோன்னா அப்படின்ட்டு வந்துச்சு. ஓகே, ஒரு வாய் சாப்பிட்டேன். எல்லாரும் சாப்பிட்டுக்கிறேன் தான், வேறு துப்புனாலெல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பானுங்கன்ட்டு அப்படியே முழுங்கிட்டு எல்லாம் உள்ள மட்டும் வெளியே எடுத்து வச்சேன். சின்ன பீஸ் தான் சாப்பிட்டேன். அதனால் ஃபுட்டு ரொம்ப முக்கியம். சீஃபரர் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் பணம் கிடைக்கும். நார்மல் பீப்புள்ஸ் வாழ்கிறதுக்கும் இந்த சீஃபரர் வாழ்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது, அவ்வளோதான். ஏன்னா இப்போ ஒரு 5 years இருந்துட்டோம் ஷிப்பில் அப்படின்னா மினிமம் ஒரு 2.5 lakh to 5 lakh கிடைக்கும். 2.5 lakh to 5 lakh கிடைக்கும். 2 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரை ஒரு அளவு படித்து வந்தவங்க. இப்போ நான் பிஎஸ்சி படிச்சிருக்கிறேன். ஒரு 5 வருஷம்னா நான் எப்படியும் ஒரு சீஃப் ஆஃபீஸரு இல்லை செகண்ட் ஆஃபீஸர் ஆனாலும் ஓகே தான். பர் டே $250 ஆஃபீஸரில் கொடுக்குறாங்க. $7,500 7,856 6 லட்ச ரூபா அதுலேயே வருது. அப்சர்மெண்ட்லேயே 5.5 லட்சத்துக்கு மேலே வருது. கன்ஃபார்ம் சம்பாதிக்கலாம், ஆனால் கொஞ்சம் கஷ்டம். இந்த மாதிரி ஃபுட்டு என்னால் உண்மையிலே இருக்க முடியல. இந்த வீடியோ பார்க்குறோன்னா என்னென்னு பார்க்க தெரியாது, பட்டு எனக்கு அந்த மாதிரி அடிக்ட் எதுவும் இல்லை சரக்கு தம்முக்கு. பட்டு ஃபுட்டுக்கு வந்து நான் ரொம்ப அடிக்ட். எங்கே போனாலும் நல்லா சாப்பிடுவேன். ஃப்ரெண்ட்ஸும் சொல்லுவாங்க, வீட்லேயும் அப்படி தான். மட்டனு சிக்கனு ஃபிஷ்ஷு நாட்டுக்கோழி எதாக இருந்தாலும் வெளுத்து கட்டுறது. அது இப்போ ஷிப்புக்கு வந்துட்டு வீட்டுக்கு போனேன்னா நமக்கு ராஜ சாப்பாடு. லாஸ்ட்டாக 2 ட்ரிப்பு வீட்டுக்கு போயிருந்தேன். ஃபஸ்ட்டு கத்தாரில் 7.5 மாதம் இருந்துட்டு வீட்டுக்கு போனேன். ஒரு 10 நாள் 15 நாள் 10 நாள் தான் இருந்தேன். 10-12 நாள் அதுலேயும் கோர்ஸ் அதுன்னு போயிடுச்சு. அதனால் 10-12 நாள் தான் இருந்தேன். நல்ல சாப்பாடு. ஒரு ஷிப்பு கிடச்சிச்சு, ஏறிட்டேன். அடுத்து ஒரு 2-3 மாதம் கழிச்சு இறங்கினேன். ஒரு 2.5 மாதம் வீட்டில் இருந்தேன். 2.5 மாதம்னா ஒரு 70 நாள் வைங்க, 70-75 நாள் கன்ஃபார்ம். ஒரு 60 நாள் நான் நான்வெஜ் சாப்பிட்ருப்பேன். ஃபுல் சரியான சாப்பாடு. பிரியாணின்ட்டு அடிச்சு துவம்சம் பண்ணும். எங்கள் கூட 2 பசங்க, என் கூட சித்தி பையன் ஒருத்தன், மாமா பையன் ஒருத்தன், 3 பேரும் கேரளாவில் இருக்கிறோம், ஒரு இடத்துல இருக்கிறதுனால பார்ட்டினா ஃபுல் சாப்பாடு தான். மட்டனு சிக்கன் நாங்களே எடுத்து ஃப்ரை பண்ணுறது அந்த மாதிரி அந்த வீடியோலாம் இருக்குது. அது நான் பார்த்தா அழுக வருது. அதனால் சீஃபரர் லைஃப்பில் வந்து இந்த ஃபுட்டுங்கிறது ரொம்ப மோசமான விஷயம். நிறையா ப்ரொவிஷன்லாம் இருக்குது, பட்டு சமைக்கிறதுக்கு ஆளுக்கு வந்து விருப்பம் இல்லைங்கும்போது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நம்மளை சமைக்க விட மாட்டாங்க, அலோவ் பண்ணுறதில்ல. இப்போ இந்தோனேஷியன் ஷிப்பில் எங்களை அலோவ் பண்ணியிருந்தாங்க. கேப்டனே பர்சனலாக கூப்பிட்டு பேசினார். உங்களுக்கு வேணுன்னா நாங்கள் 5 கேடட்ஸு ஒரு செகண்ட் இன்ஜினியர் இருந்தார். செகண்ட் இன்ஜினியர் சொல்லிட்டாரு, எனக்கு ஓகேன்ட்டார். நீங்கள் என்ன செஞ்சாலும் நான் சாப்பிட்டுக்கிறேன்ப்பா, நான் வரமாட்டேன் சமைக்கவோ எதுக்கோ, நீங்கள் பண்ணிடுங்க அப்படின்ட்டார். அப்போது நான் ஒருத்தன் ஸ்ரீவில்லிபுத்தூர்காரன், ஒருத்தன் சேலம், ஒருத்தன் வந்து வேதராணியம், இன்னொருத்தன் ராஜஸ்தான்காரன் சென்னையில் படித்ததுனால அவனுக்கு ஓகே எதாக இருந்தாலும் நீங்கள் சமைங்க, நான் சாப்பிட்டுக்கிடுவேன். எங்கள் வீட்லேயும் அப்படி தான் இருக்கும்ட்டான். சேம் இந்தியன் தமிழ்நாடு ஃபுட்டாக தான் இருக்கும். நல்லா சமைப்போம். டெய்லி எங்களுக்கு 5 மணி டியூட்டி முடியும். எல்லாருக்குமே ஜென்ரல் டியூட்டி தான். காலைல 5 மணி தொடங்கி சாயங்காலம் 5 மணி டியூட்டி முடியும். 5 மணிக்கு 2 பேர் குளிக்க போவான், 2 பேர் காய்கறி வெட்டுவான். இவன் காய்கறி வெட்டினே குளிக்க போகும்போது அவன் வந்து சமைக்க ஆரம்பிச்சிடுவோம். நாங்கள் 2 பேரும் சமைக்க ஆரம்பிச்சிடுவோம். முத்துப்பாண்டியன்னு ஒருத்தர் தான். அதனால் நல்லா சமைச்சோம், சாப்பிட்டோம். எல்லா நாளும் சமைக்க முடியலனாலும் ஓரளவு சமைச்சு சாப்பிட்டோம். அந்தளவு ஒன்றும் இந்தளவு கஷ்டப்படல. டெய்லி அந்த பருப்பு குழம்பே ஸ்பூனையும் இப்படி பார்த்தோன்னா அப்படியே ஏற்றி வருது. அதனால் சீஃபரர் லைஃபு கொஞ்சம் கஷ்டம். இதுவும் ஒரு வித்தியாசமான அனுபவம். ஏன்னா 3 ஷிப்லேயே நான் இந்த அனுபவத்தை பார்க்கல. இந்தோனேஷியன் விசலில் எங்களுக்கு பிரச்சனை இருந்தோம், நாங்கள் சொல்ல முடிஞ்சிச்சு டைரெக்டாக. இங்கே வந்து பேச முடியல. குக்கு வந்து 20 வருஷமாக ஒரே ஷிப்பில் ஒரே குக்கு போகிறாரு வராரு. அப்படி ஒரே ஷிப்பில் இருந்திருக்காரு 15 வருஷத்துக்கு மேலே. அதனால் அவர் அந்த என்ன யோசிக்கிறாருன்னா, என்ன வந்தாலும் பார்க்கலாம், நான் இன்றைக்கி வந்தோன்னா இவனுக்கு யார் அப்படின்ன மாதிரி சொல்லி பார்த்தாச்சு. குக்கிட்ட தான் கேப்டன்ட்ட சொல்லலை, மீட்டிங்கில் சொல்லலை. ஷிப் மீட்டிங் வச்சானுங்க, பட் நாங்கள் சொல்ல முடியல. ஏன்னா சொல்லி பிரச்சனை வருமோ அப்படிங்கிற யோசிக்க வேண்டியிருக்கு. கேடட் ஷிப்பாக தான் ஒரு பெரிய பிரச்சனை. கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, நிறைய விஷயத்தை ஜாகிரதை போகணும். வேலை கூட செஞ்சிடலாம் போல். கத்தரில் போட்டு கொண்டானுங்க 16 மணி நேரம். அந்த வேலை கூட செஞ்சிடலாம் போல், நல்லா சாப்பாடு இருந்தால். இங்கே வேலை அவ்வளோ ஒன்றும் இல்லை, ரொம்ப நார்மலான மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு தான். பட்டு சாப்பாடு இல்லாமல் சோறு இருக்குது. ஆனால் என்னத்தை வச்சு சாப்பிடுன்னு தெரில. 2000 ரூபாய்க்கு ஊருக்கு ஆர்டர் பண்ணேன்.
அதுவும் உள்ளே இறங்க மாட்டேங்க. இப்போ வாமிட்டு வர மாதிரியே இருக்குது. என்ன பிரச்சனை என்ன கதைன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்க. அதை வச்சு ஒரு 2-3 நாள் சாப்பிட்டேன். அதுக்கடுத்து அதுவும் பிடிக்கல. ஃபுட்டு கட்டிட்டானா தீவண்டி அந்த மாதிரி சோறு வண்டிகளுக்கு பிரச்சனை ஆகிடும். நிறைய பேர் சகிக்காங்க. நான் வேறு என்ன அட்ஜஸ்ட் செஞ்சு தான் ஆகணும், ஒன்றும் செய்ய முடியாது. போர்ட்டுக்கு போனால் எதாவது ஆர்டர் பண்ணலாம். போர்ட்டுக்கும் இப்போது அது ஆங்கரேஜ்லேயே ரிட்டன் ஆகுது. ஆங்கரேஜுக்கு வர ப்ரொவிஷன் போட்டு இல்லை குரூ போட்டு சொன்னால் அவங்க முடியலை, வாங்க முடியல, நாங்கள் காலையில் வந்துட்டோம் அப்படி இப்படின்னு கதை சொல்கிறாங்க. ஓகே, டோட ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. பார்க்கலாம், கூடிய சீக்கிரம் ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா நானும் ஆர்டர் பண்ண நினச்சிருக்கேன். சீஃபராக வரவங்க ஃபுட்டை பற்றி யோசிச்சுக்கோங்க. ஃபுட்டோட பிரச்சனைகள் நிறையா இருக்குது. இல்லை, இந்த டைமில் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். சீஃபராக தான் ஆகணும் அப்படின்னா இல்லை எனக்கு தெரிஞ்சு. பட் அவங்களோட ஓன் விருப்பம், யாரையும் நம்ம வேண்டானோ இல்லை வேணும்னு சொல்ல முடியாது. இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறது. எப்படியும் பணம் சம்பாதிக்கணும். சிலவங்களுக்கு நான் கப்பலுக்கு தான் போவேன்ருக்கு. நானும் அப்படி தான் இருந்தேன். இப்போ கப்பல்லாம் பிடிக்கல, என்றைக்கு நிறுத்தலாங்கிற ஒரு ஐடியா. பட் இது முடியுமான்னா தெரில. ஏன்னா இந்த அளவு சேலரி எங்கேயும் கிடைக்காது. வேலை அப்படி ஒன்றும் முறிச்சு சென்றேன்னா இல்லை, செய்கிறோம். பட்டு எல்லா டைமும் இருக்கிறது இல்லை நம்ம ஊரில் செய்கிற மாதிரினா. அதனால் ஓகே, பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். ஏதாவது அதையாவது எதுவும் பேசியிருந்தாங்க சாரி. ஏன்னா அந்த ஒரு இதுதான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. வேறு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய். தீவண்டி படம் பாருங்கள். தீவண்டி படம் நல்லா இருந்துச்சு. புது படம் இல்லை, பழைய படம் தான். எப்போ வந்தேன்னா ஞாபகம் இல்லை, நான் ஒழுங்காக பார்க்கலாம். தெரியுதுன்னா நல்லா படம். ஒரு அடிக்டாக இருக்கவங்களுக்கு ஒரு வேலை காட்டலாம். அவங்க ஒரு வேலை திறந்த வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் அதை கன்ஃபார்ம் தந்துவாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. இதை ஒருத்தன் கலந்து வராங்கிறது அந்த படம். பார்க்கலாம். ஓகே, பாய், தேங்க்யூ.